ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மக்காச்சோள ரொட்டி பற்றி பார்க்க போகிறோம். சோள ரொட்டிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாமா? ஜோவர், அதாவது சோள மாவு 1 கப், தண்ணீர் 1 கப், உப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. அடுத்தது நம்ம இந்த சோள ரொட்டி எப்படி செய்யலாம் அதை பற்றி பார்க்கலாமா? அதாவது சோள ரொட்டி செய்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணோம்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா தண்ணீரை கொதிக்க விடணும். அடுத்தது அந்த சோள மாவு கொதிக்கிற தண்ணீரில் போட்டு அதாவது மாவு முழுவதும் ஈரமாகவும் இருக்கிறபடி நல்லா பேச்சுலான எண்ணெய் கரண்டியை போட்டு நல்லா கலந்து அதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு சூடு குறையும் வர அந்த பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சிடணும். தண்ணி எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் அந்த மாவையும் எடுக்கணும். மாவு கொஞ்சம் பிசுப்பாக இருந்தால் கொஞ்சம் சோள மாவு சேர்த்து பிசையணும். மாவு கொஞ்சம் கடினமாக இருந்தால் கொஞ்சம் கைகளை சிறிது கொஞ்சம் ஈரப்படுத்தி பிசையணும். மாவு வெதுவெதுப்பானதும் ஒரு அகலமான பாத்திரத்தில் மாவு போட்டு 5 நிமிடம் கைகளை நன்கு பிசையணும். அது மாவு கைகள் ஒட்டாத அளவுக்கு நம்ம நல்லா பிசையணும். அது பிசைஞ்சதுக்கப்புறம் சம அளவு ஒரு உருண்டையாக மாவு உருட்டி, அதாவது சப்பாத்தி மாவு எப்படி உருண்டையாக ஊட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டி மூடி வச்சிடணும். ஏன்னா காற்று போனா மாவு காஞ்சிரும். அதனால் அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ ஒரு தட்டில் சிறிய சோள மாவு எடுத்து அதை கொஞ்சம் தூவி விட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த உருண்டையை எடுத்து மாவில் தேய்த்து உள்ளங்கையை இப்படி பயன்படுத்தி இந்த பிக்சரில் போட்டிருக்கோம் அந்த மாதிரி பயன்படுத்தி நல்லா சப்பாத்தி போல் நல்லா மெலிசாக அழுத்திடணும். அதுக்கப்புறம் நன்றாக தட்டிய மாவை என்ன பண்ணணும், சூடான ஒரு தோசைக்கல்லில் போட்டு 1/2 நிமிஷம் வேக விடணும். ஈரமான துணியை அது மேலே அப்படியே வச்சு எடுத்தால் சீக்கிரம் அந்த மாவு நல்லா வெந்து வரும். இப்போ என்ன பண்ணணும், மீண்டும் 1/2 நிமிஷம் கழித்து ஒரு ரொட்டியை புரட்டி போட்டு 2 பக்கமும் மெதுவாக சுட்டு எடுக்கணும். அதாவது ரொட்டி மீது கொஞ்சம் லைட்டாக ஸ்பூனில் கொஞ்சம் நெய்யை தடவி விட்டு வச்சா சத்தான சோள ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை பிள்ளைகளுக்கு கொடுங்கள், பிள்ளைகள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது இந்த சோள ரொட்டி பொறுமையாக சுடணும். அதிகமாக சுட்டா மேலே மட்டும் நல்லா வெந்திருக்கும், உள்ளர வேகாமல் இருக்கும். அதனால் ஸ்டவ்வை மீடியமில் வச்சு பொறுமையாக சுடணும். அப்போ தான் உள்ளரெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு ஆர்ட் டிப்ஸ் பார்க்கலாம். ஆர்ட் டிப்ஸில் பாதாம் பிசின் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாதாம் பிசின் பாதாம் மரத்திலிருந்து பிசின் மாதிரி வரும். அதிலிருந்து தான் இதை தயாரிக்கப்படுகிறது. பாதாம் மரத்திலிருந்து வரும் பிசினை காய வைத்தது இது தயாரிக்கப்படுகிறது. இந்த பாதாம் பிசினில் என்னென்ன இருக்குன்னா, புரோட்டீன் சத்து இருக்குது, உடல் எடையை அதிகரிக்க, அதாவது வெயிட் அதிகமாகிறதுக்கு இது உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இது உடல் சூட்டை இது தணிக்கிறது, நம்மளுக்கு உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. அப்புறம் இதில் வயிற்று வலி, நீர்க்கடுப்பு, வயிற்றில் ஏற்படும் அசிடிட்டி, அல்சர் போன்ற பிரச்சனைகள்லாம் இது போக்க உதவி செய்கிறது. அப்புறம் வயிறு உப்புசம், வயிறு எரிச்சல், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு ஆகிய அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. அதாவது மனசோர்வு, பதட்டம், பலவீனம் இந்த போன்ற குறைவதற்கும் இது உதவி செய்கிறது. அதுக்கப்புறம் இது எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, பாதாம் பிசினை பால் மற்றும் சர்க்கரையுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டால் உடல் எடை அதிகரிக்கும். அது மட்டும் இது மாதிரிலாம் ஜெல்லி பயன்படுத்துகிறதுக்கும், அப்புறம் இந்த மில்க் ஷேக்கில் இருக்குல்ல, மில்க் ஷேக்கில் குடிக்க, ஆப்பிள் மில்க் ஷேக், ஆரஞ்சு மில்க் ஷேக், அந்த மாதிரி மில்க் ஷேக்கில் குடிக்கிறோம்ல, அது கூட இந்த பாதாம் பிசினை சேர்த்து வந்தால் ஹெல்த்தியாக இருக்குது. எல்லா பானங்களிலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆரோக்கியமாக நம்ம ஹெல்த்தி ட்ரிங்க்ஸில் சேர்த்துக்கலாம். அப்புறம் லட்டில், சர்பத், ஜிகிர்தண்டா இந்த போன்ற ஜூஸான வெரைட்டியில் இந்த பாதாம் பிசின் சேர்த்து வந்தால்
உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். அது மட்டும் இல்லாமல் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? மக்காச்சோள ரொட்டியை பார்த்தோம், அதை எப்படி செய்கிறது பற்றி பார்த்தோம், அப்புறம் ஒரு டிப்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு புதிய உணவு செயல்முறை பற்றி பார்ப்போம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இது புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ஒரு வெப்சைட். இதில் புது ஆஃபர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.